முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை ஆர்கே நகர் தொகுதி மற்றும் ராயபுரம் தொகுதியில் மின்வெட்டால் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், எந்தெந்த தொகுதிகள் மின்வெட்டால் பாதிப்படைந்துள்ளது, அங்கிருக்க நிலவரம் பற்றி சொல்லுங்க. ரத்திகா, வடசென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் இன்று காலை 11:30 மணி அளவில் மின்வெட்டு ஏற்பட்டிருப்பதாக வாக்காளர்கள் புகார் தெரிவித்தார்கள். இதில் குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதியும் அதேபோன்று ராயபுரம் தொகுதியிலும் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ராயபுரம் தொகுதியில் காலை 11:30 மணி முதல் சுமார் 1 மணி நேரம் இந்த மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. மின்வெட்டு ஒரு புறம் ஏற்பட்டதா இருந்தாலும் ஆனால் அந்த நேரத்தில் வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது அதை தாமதப்படுத்தியதாக வாக்காளர்கள் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நேரத்தில் வாக்குப்பதிவு செய்யும் போது தாமதம் ஏற்பட்டது என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதனால் அந்த வாக்குப்பதிவு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மின்வெட்டு ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராயபுரம் வாக்காளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரம் அதற்கு பின்பாக மின்சாரத்துறை ஊழியர்கள் 4 பேர் ராயபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையத்தினுடைய 171 175 வரை இருக்கக்கூடிய இந்த 5 வாக்குச்சாவடி மையங்களில் தான் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக மின்சாரத்துறை ஊழியர்கள் 4 பேர் அதை சரி செய்திருக்கிறார்கள். அதே போன்று தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர்களும் சம்பவ இடத்திற்கு வந்திருந்தார்கள். அதே போன்று மின்வெட்டு ஏற்படும் போது வாக்குப்பதிவு தாமதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தொகுதியினுடைய தேர்தல் உதவி அலுவலர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு பின்பாக கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த இடத்தில் துணை ராணுவ படையும் அதே போன்று போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு பின்பாக தற்போது மதியத்திற்கு பின்பாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று இந்த தொகுதியினுடைய உதவி அலுவலர் தெரிவிக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த தொகுதியில் வரக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றும் அதே போன்று வாக்காளர் அடையாள அட்டை இருந்தும் சிலருக்கு வாக்குப்பதிவு செய்ய முடியாத நிலைமை இருப்பதாக இந்த தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் தெரிவிக்கிறாங்க. ரத்திகா, ராஜ்குமார், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா வாக்களிக்கிறாங்க, அந்த காட்சிகளை கொஞ்சம் விவரிங்க. தமிழரசன், தற்போது நம்ம இந்த ராயபுரம் தொகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்தில் உட்பட்டும் அதே போன்று மற்ற தொகுதிகளிலும் பார்க்கும்போது சென்னை நகரில் காலை 7 மணியிலிருந்தே வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தி வருகிறார்கள். மிகுந்த ஆர்வத்துடன் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வரிசையில் நின்று வாக்களிக்குவதற்கான ஏற்பாடுகளில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் சிலர் குடும்பத்துடன் வாக்களிக்கக்கூடிய ஏற்பாடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று வாக்குச்சாவடி மையங்களிலும் அதற்கான ஏற்பாடு மூத்த குடிமக்களுக்கும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று காலை நிலவரத்தில் நாம் பார்க்கும்போது டி-நகர் சட்டமன்ற தொகுதி, அண்ணா நகர் தொகுதி, அதே போன்று ராயபுரம் தொகுதி, இது போன்ற இடங்களிலும் பார்க்கும்போது முதல் தலைமுறையாக வாக்களிக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை காலை நேரத்திலே பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மூத்த குடிமக்களும் தங்களுடைய வாக்குகளை அவர்கள் செலுத்தி வருகிறார்கள். பலர் குடும்பத்துடன் வாக்குச்சாவடி மையத்திற்கு நேராக தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். மதியம் நேரத்திலும் கூட வரிசையில் நின்று அவர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். தமிழரசன்.